என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் உன்னிடத்தில் அடித்து ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். நாளை நீ சந்திக்கக்கூடிய இந்த ஒரு நபரால், அதாவது நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு நபரால் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. இது நடக்கும் என்பது சத்தியமானதனால் இந்த வராகி உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் சரியாக உணர்ந்து கொண்டு நீ வாழும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ கண்டு கொள்வாய். நிச்சயமான பல விஷயங்களை உனக்கு சத்தியமாக்கி கொடுக்க நான் வந்திருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் கலங்கிட வேண்டிய அவசியமில்லை. நான் வருகின்ற பொழுது உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வாழ்க்கையை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த தாயின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உனக்கு வழிநடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் என் பிள்ளையை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற குழப்பங்களை தீர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என்பதில் நீ கலக்கம் கொள்ளாமல் இரு. உன்னோடு உடன் இருப்பதும் உன்னை தேடி வருவதும் இந்த தாயினுடைய மிக முக்கியமான கடமையாக மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? இப்பொழுது ஒரு விஷயம் சொன்னால் சரியென்று கேட்கிறாய். ஒரு சில நிமிடங்களிலேயே மீண்டும் உன் மனது மாறிவிடுகின்றது. நீ பழைய நிலைமைக்கே திரும்பி சொல்லி விடுகின்றாய். அம்மா சொன்னவுடன் கேட்பது போல கேட்டுவிட்டு மீண்டும் உன்னுடைய மனநிலை பழைய நிலைக்கே திரும்பி விடுகிறது என்றால் நிச்சயமாக எங்கோ தவறு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதையோ தவறாக சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்பொழுதும் உன்னுடைய மனதை என் மீது செலுத்தி நீ நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொண்டிருக்க வேண்டும். அந்த இடத்தில் உனக்கு நல்லது நடப்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் தொலைத்துவிட்டு நீ வருந்தி நிற்கக்கூடாது. உன்னோடு துணையிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லித்தரக்கூடிய காலம் இது. உன் தாயானவள் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு அத்தனையிலும் நின்று நீ கேட்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நீ தொலைத்த ஒன்றை மீண்டும் மீண்டும் தேடி அலையாதே. உனக்கான நேரம் வரும்பொழுதும் உனக்கான தருணம் வரும்பொழுதும் நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாகவே உன் கைகளுக்குள் வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நம்மிடம் இருப்பது நமக்கு லாபம், நம்மை விட்டு செல்வது நமக்கு மிகப்பெரிய லாபம் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே. ஏனென்றால் சில நேரங்களில் எல்லாம் சில விஷயம் நம்மிடம் இருப்பதனாலேயே நமக்கு நல்லது நடக்காமல் இருக்கும். அந்த விஷயம் நம்மை விட்டு சென்று விட்ட பிறகு பார், உனக்கான அதிர்ஷ்ட நேரம் ஆரம்பிக்கும். அதாவது நாமாக ஒன்றை அனுப்பாமல் தானாக செல்கின்ற விஷயத்தை பற்றி மட்டும்தான் உன் அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதாவது வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு அதிர்ஷ்டம் கிடைத்து கொண்டிருப்பதில்லை. திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நாம் நினைக்காத நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் நம்மை வந்து சேரும். அந்த நேரம் இந்த வாழ்க்கையும் நமக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக நமக்கு வழிநடத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கான தேவைகளை எல்லாமும் உன்னிடத்தில் சொல்லிவிட நான் எதிர்பார்க்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ கவனமாக புரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரம்
உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த அதிர்ஷ்டங்களை எல்லாமும் நான் நிச்சயமாக உனக்கு வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் நாம் எதையும் விட்டுவிடாமல் நாம் விரும்புகின்ற சந்தோஷங்களை நாம் தெளிவாக கொண்டு நமக்கான மன நிறைவை கொண்டு நாம் எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்ததோ அதை எல்லாமும் இனியும் யோசித்து கொண்டிருக்காமல் இனி நடக்க வேண்டிய விஷயங்களின் மீது முழு கவனத்தையும் செலுத்து. அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியானதை கொடுக்கும் வரை என் பிள்ளை நீ எங்கும் உன் மனதை தொலைத்து விடாதே. கவனத்தை சிதறவிட்டால் அத்தனையும் மற்றவர்களின் வசம் சென்றுவிடும். மற்றவர்களுக்கு செல்வதை தடுத்து நிறுத்துவது நம் வேலை அல்ல. ஆனால் எதையுமே நாம் நமக்கானதை விட்டு கொடுக்க தயாராக இருக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நம்முடைய புரிதல் கொண்டு நாம் ஒவ்வொன்றையும் பெற்றுவிட தெளிவாக இருக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்ட ஒன்றை எந்த இடத்திலும் நாம் தியாகம் செய்துவிடக்கூடாது. இது போன்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கத்தான் போகிறது என்பதனையும் நீ மறக்காதே. நீ விரும்பிய எல்லா விஷயங்களையும் இந்த வராகியானவள் உனக்கென சரியாக சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த நேரம், என் குழந்தை, நீ எதையும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. நல்லதை எப்பொழுதும் உனதாக்குவது என் பொறுப்பு. அதுபோல தீயதை உன்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்துவதும் உன்னுடைய பொறுப்பு. நான் இருக்கும் காலம் உனக்கு எந்நாளும் அத்தனையையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும் என்பது. இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கிறேன். எல்லா தருணங்களிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாற்றங்கள் நமக்குள் வருவதாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை எல்லாமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்ல புரிதலோடும் நல்ல தெளிவோடும் நாம் எல்லாவற்றையும் உணர்ந்திட வேண்டும் அல்லவா? எப்படிப்பட்ட நிலையிலும் நாம் எதையும் கைவிடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் எதையும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் அடுத்தடுத்த நிலைகளில் நம்மால் பெற முடியும் என்பதுதானே நம்முடைய நம்பிக்கை. நாம் நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதுதானே உண்மை. அப்படிப்பட்ட விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். தெளிவாக எல்லாவற்றையும் நீ உணர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். நாளைய விடியலில் நான் சொல்லக்கூடிய இந்த நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும் என்பதும், இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடந்து உனக்கே உன் வாழ்க்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அது கொடுத்துவிடும் என்பதும் தான் உண்மை. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? சில விஷயங்களின் மீது நீ நம்பிக்கையை இழந்திருப்பாய். இனி இது நமக்கு நடக்காது என்பது போன்ற ஒரு உணர்வுகளோடு நீ இருந்திருப்பாய். ஆனால் அதை எல்லாமுமே உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வராகி சொன்ன இந்த அடையாளம் கொண்டவரால் முடியும். இந்த அடையாளம் கொண்டு இவர் உன் முன்னால் வந்து விட்டால் நிச்சயமாக அடுத்தது என்னவென்று உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியும். உனக்கான நேரங்களை உன்னால் நிச்சயமாக கணித்துவிட முடியும். நம்மால் எது முடியும் எது முடியாது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நல்ல தருணங்களை எல்லாமும் உனக்கென நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரங்கள் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. நீ நினைத்தால் எல்லாமும் இங்கு முடியும். நீ நினைத்தால் இங்கு எதையும் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். இதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் அழுத்திச் சொல்வதற்கு இதுதான் காரணம்.
மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ செவிகொடுத்து கேட்பது எல்லாம் வேறு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் விடுவது நியாயமாகுமா? இது உனக்கானதுதான் என்பதனை இத்தனை தெளிவாக உனக்கு நான் எடுத்துச் சொல்லிய பிறகும் அதன் மீது நீ சந்தேகப்படலாமா? பிரச்சனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் வருவது இயல்பு. யார் வாழ்க்கையிலும் இல்லாத ஒரு விஷயம் அல்ல. அதனால் உனக்கு நடக்கும் பொழுது அதனை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சூழ்நிலைகளை எல்லாமும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள். இனி நடப்பதை எல்லாவற்றையும் நாம் நம் வசமாக்க வேண்டும் என்பதில் நம் கவனம் இருந்து விட்டாலே அது போதும். நடக்கும் காலம் நல்ல காலம். இதில் நீ ஒன்றை பெற முடிந்தால் மட்டுமே உனக்கு எல்லாமும் சாதனையாகும். உனக்கு ஒன்றை நான் தெளிவுபடுத்த எண்ணிவிட்ட பிறகு இனிமேல் எதிலுமே உனக்கு கலக்கம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு குழப்பமில்லை என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது. அம்மா சொல்வது போல நாளைய விடியல் மகா சிவராத்திரியினுடைய விடியல் என்பது நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. சரி, சிவபெருமான் உன்னிடம் நேரில் வரப்போகிறாரா? சிவபெருமான் உன்னிடம் வந்து பேசப் போகிறாரா? அம்மா எதை பற்றி சொல்கிறாள் என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, நாளை நான் உனக்கு ஒரே ஒரு அடையாளம் சொல்கின்றேன். ருத்ராட்சம் அணிந்து யாரையேனும் நாளை நீ கண்டு விட்டாயானால் அவர் உன்னிடம் பேச வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. ருத்ராட்சம் அணிந்த ஒருவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன் உன் வீட்டிலே ஒருவர் அணிந்திருக்கலாம். நாளைய தினம் அவர்களை காண்பதும் அந்த ருத்ராட்சம் உன் கண்களில் சரியாக படுவதுமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இன்று மகா பிரதோஷத்தினுடைய நேரத்திலும் நாளை சிவராத்திரியினுடைய நேரத்திலும் சிவபெருமானினுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அவரினுடைய பார்வை விழுந்திருக்கின்றது. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் சரியாக புரிந்து கொண்டார். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நீ கலக்கமில்லாமல் தைரியமாக அந்த விஷயத்தை செய்யலாம் என்பதைத்தான் அது உனக்கு உணர்த்துகிறது. சிவபெருமான் தான் இருப்பதை இது போன்ற அடையாளத்தின் மூலமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறார் என்றால் நிச்சயமாக நீ எந்த அளவிற்கு தெய்வத்தினுடைய அன்பை பெற்ற குழந்தை என்பதனை மறக்கக்கூடாது. எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நான் உன்னை தொடர்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை ஒரு காலமும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே நடத்தி இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கான நம்பிக்கையை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. எந்த இடத்திலும் எதையுமே நீ இனிமேலும் நினைத்து கலங்கக்கூடாது. அந்த சிவனின் அருளே கிடைத்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் வேறென்ன உனக்கு தேவைப்படுகிறது? இனி எந்த ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஏங்கப் போகிறாய்? உனக்கான நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு இது போன்ற நல்லதை கொடுக்க தயாராகி விட்டது எனும் பொழுது இனி எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷங்களை நீ தொலைத்து விடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். நான் வருகின்ற காலங்களில் நீ விரும்பியதை எல்லாமும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். வராகி அடித்துச் சொல்வதற்கு காரணம் இதுதானே. சிவபெருமானினுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறதா? சிவபெருமானினுடைய அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் அவரே தன்னுடைய ருத்ராட்சத்தின் மூலமாக தன்னை உனக்கு அடையாளப்படுத்துகிறார். தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு முழுமையாக சொல்கிறார் என்றால்
அதை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை என் பிள்ளை நீ எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது. நமக்கு நடக்கும் நல்லதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். நமக்காக யாரும் எந்த இடத்திலும் வந்து நின்றுவிடப் போவது கிடையாது. நமக்கு ஒரு நல்லதை செய்ய யாரும் இங்கே துணியப் போவதும் கிடையாது. நமக்கு ஒன்று என்றால் நாம் நினைத்தால் மட்டுமே அது நமக்கானதாக மாறும். நமக்கு ஒன்று என்றால் நாம் நினைத்தால் மட்டும்தான் அது நம் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உன்னை தொடரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக உணர்ந்து புரிந்து அதற்கு தகுந்தாற் போல உன் வாழ்க்கையையும் நீ வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நேரமும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ உணரும். இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நாம் எதிர்பார்த்து நின்றது எல்லாமும் நமக்கானதாக மாறட்டும். நாம் யோசிப்பது எல்லாமும் நம் வாழ்க்கையாக நிலைக்கட்டும். எதிலுமே நாம் பின்வாங்கிவிட வேண்டாம். நீ சரியான பாதையில் பயணிப்பதும் சரியான முடிவுகளை எடுப்பதும் தெய்வம் நின்று உனக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதனை முதலில் மறந்து விடாதே. தெய்வத்தின் அருளால் இது எல்லாமும் உனக்கு நிலைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை சந்தர்ப்பங்களும் உன் வசமாக கூடிய நேரம் இது. அத்தனை நேரங்களும் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று உனக்கு உணர்த்தக்கூடிய நேரம் இது. இனிமேலும் நீ எந்த இடங்களிலும் உன்னுடைய மனதை விட்டு விடாமல் சரியான ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்ட மகிழ்ச்சியில் நீ சென்று கொண்டே இரு. இந்த தெய்வம் வருவதை யாராலும் அவ்வளவு சுலபமாக உணர முடியாது. ஏன் 1000 பேர் நாளை பார்க்கலாம் இதுபோன்று ருத்ராட்சம் அணிந்த ஒருவரை. ஆனால் அவர்கள் அணிந்து வருவது சிவபெருமானின் ரூபம் என்பதனை யாரெல்லாம் என் வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறக்கக்கூடாது. அவர்களுக்கு மட்டுமே இது தெரிந்த உண்மை என்பதனை மறக்கக்கூடாது. இதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் அடித்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் இந்த வேலையை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதே. நல்லது நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒரு காலமும் என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது. நல்லதொரு நிலையை நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம். இனி ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர்வதை நீ எப்பொழுதும் நிலையாக புரிந்து கொள்வாய். மேலும் மேலும் நமக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இனிமேல் எதையும் உன்னால் தைரியமாக செய்ய முடியும் அல்லவா? எந்த இடத்திலும் என் பிள்ளை பின்வாங்க மாட்டாய். எந்த நிலையிலும் எதையும் யோசித்து நீ கலங்க மாட்டாய். உனக்கு நடப்பதை எல்லாமும் உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்குவாய் என்பதுதான் உண்மை. சந்தோஷமாக நீ எதையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. அத்தனையிலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கென எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் இந்த காலம். இனி அத்தனையிலும் நீயாக வாழப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ விரும்பியது எல்லாமும் உன்னை உன் வசமாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியை உறுதியாக கிடைக்கும். அதுபோல விடியும் ஒவ்வொரு பொழுதையும் நீ நல்ல பொழுதாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் தெரிந்து புரிந்துதான் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உனக்கான விஷயங்கள் எதுவென்றாலும் அது உன்னை தொடரும் போது என் பிள்ளை அதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? இது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த இடத்திலும் உன்னுடைய மனது நீ சந்திக்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு
நல்லது நடக்கும், நன்மையும் நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.